ஷார்ட் மேன் பிக் சேஞ்ச் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அவன் இயேசுவிடம் செலவிட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் படிப்படியாய் அவன் வாழ்க்கை எப்படி மாறினது என்று பார்க்கிறோம். முதல் காரியம், சகேயு இயேசுவை அணுகினான். இயேசுவை அவன் அணுகினான். இந்த அணுகுமுறை ரொம்ப 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 முக்கியம். அவன் எப்படி அணுகினான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. அவன் எப்படி அணுகிறான்? He approached Jesus. லூக்கா 19:3-5 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 19:3-5 வரைக்கும். இயேசு இப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அங்கே நிற்க வைக்கலாம். வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இதுதான் அணுகுமுறை. இதுதான் அவரை இயேசுவை அணுக முற்பட்டான். முதலாவது இயேசுவை அவன் அணுகினான். யார் என்று, இயேசு எப்படிப்பட்டவர் என்று. இன்றைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் ஆண்டவரை தெரிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லலாம், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியுமே, எனக்கு இந்த வார்த்தை வேணுமா? நான் சொல்றேன், அவரை முழுமையாக இந்த உலகத்தில் யாரும் அறிந்திட முடியல. இந்த உலகத்தில் அவருடைய அன்பை முழுமையாக இன்னும் நாம் உணரவில்லை. அவர் எப்படிப்பட்டவரோ அவரை நாம் அணுக வேண்டிய அணுகுமுறை நம்ம இடத்துல இல்லை. அவரை அணுக வேண்டிய முறையில் நானும் நீங்களும் அவரை அணுகவில்லை. அப்படி அணுகி அவருடைய அன்பை ருசி பார்க்க இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிற இந்த மாதிரி நாம இருக்க மாட்டோம். அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அவர் அன்பு பெரியது, அவர் இரக்கம் பெரியது. அவரை அணுகி பார்த்த நமக்கு அவரை நாம் ருசி பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒருவேளை அறியாமலே இருக்கலாம். இயேசு அப்படின்றவர் மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஆக நீங்களும் நானும் முழுமையாய் அவரை அணிந்து கொள்ள நாம் அவரை அணுக வேண்டும். இது ஒரு நாள் கிடையாதுங்க. இது ஒரு நாள்ல முடிஞ்சு போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர். நம்ம ஆராதனை செய்யறோம், வர்ஷிப் பண்றோம், பிரைஸ் பண்றோம். பிரைஸ் எதற்காக பண்றோம்? அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என் வாழ்க்கையில், என்னென்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சாரு, என்னென்ன உபகாரங்களை எல்லாம் செஞ்சாரு, என்னென்ன என் வாழ்க்கையில் என்னென்ன அவர் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவர் செஞ்சார். அது எல்லாவற்றுக்கும் நான் அவரை என்ன பண்றேன்? நன்றி சொல்றேன், அவரை நான் துதிக்கிறேன். ஆராதிப்பது என்ன? அவர் எப்படிப்பட்டவர். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்க்கு அதான் வித்தியாசம். நான் துதி எடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்பா. நான் ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என் வாழ்வில் எப்படிப்பட்டவர், அதை நான் அவரை அணுகினால் தான் எனக்கு தெரியும். He approached him. அவன் அணுகினான். இயேசு எப்படிப்பட்டவரோ. இந்த வார்த்தை, இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் நான் என்னை கேட்டுக்கொண்டு அவரை அணுக வேண்டும். வேதத்தை வாசித்துக் கொண்டு அவரை அணுக வேண்டும். தேவ சமூகத்தை சார்ந்து கொண்டு அவரை அணுகி கொண்டே இருக்க வேண்டும். அவர் அணுகாம போறதுதான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. கேட்டா பிஸி. என்னங்க கேட்டா என்னங்க? ஒரு பிரேயருக்கு நேரம் கிடையாது, தனிப்பட்ட ஜெபத்திற்கு நேரம் கிடையாது, கார்ப்பரேட் பிரேயருக்கு நேரம் கிடையாது, கூடுதல் பிரேயருக்கு நேரம் கிடையாது, ஆராதனைக்கு நேரம் கிடையாது. கேட்டா என்ன சொல்றேன்னம்மா? அவர் என்ன பார்த்து உங்களை நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு சொன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் பார்த்து நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அவரை நான் கூப்பிடும் போது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் பாஸ் போட்டு அவர் சொல்லுவார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கை? ஆனா நம்ம அவருக்கு என்ன பண்றோம்? பெரிய ஆளா மாறிட்டு பிஸியா இருக்கிறோம், அலுவலா இருக்கிறோம், படிப்புல பிஸி, வேலையில பிஸி. ஏன் ஊழியக்காரன் நாங்க ஊழியன் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபத்துல உட்கார்றது கிடையாது. அவரோடு இருக்கிற உறவு
பெரிய மகத்தானதாய் மாற வேண்டும் சொன்னால் நான் அவரை அணுகணும் இல்ல, அவரோடு கூட நேரம் செலவிடணும் இல்ல, அவர் யார் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியணும் இல்ல. நான் பாட்டுக்கு ஜெபம் ஊழியம் பிரேயர் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், விசிட்டிங் ஓடிட்டே இருக்கிறேன். அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது முதலாவது உங்க ஊழியம் என் ஊழியம் அல்ல, என் உறவை. என்ன எதிர்பார்க்கிறாருங்க? நான் அவருக்காக பாடுறேன்ல, அது முதல்ல அவர் எதிர்பார்க்கல. நான் அவருக்காக வாசிக்கிறேன்ல, அதை அவர் எதிர்பார்க்கல. நான் போய் பிரசங்கம் பண்றேன்ல, அவர் முதல்ல எதிர்பார்க்கல. ஆண்டவர் அவருக்காக நான் அதை பண்ண, நான் இதை பண்ண, அவ்வளவு பேர் ஆதாய பண்ண, நான் அவரோடு உறவுள்ளவனா இருக்கிறேனா? நான் அவருக்கு நேரம் செலவிடுகிறேனா? அவர் என்கிட்ட உறவு வைக்கிறதுல கொஞ்சம் ஒரு நாளும் ஒரு வஞ்சம் காட்டினது கிடையாதுங்க. ஒரு நாளும் அப்படி கிடையாது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. ஆனா நான் அவரை அணுகுவதற்கு வஞ்சம் காட்டக்கூடாது. இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அவரை அணுகவில்லை என்று சொன்னால், அவரோடு நான் நேரம் செலவிடவில்லை என்று சொன்னால், தனிப்பட்ட நேரத்தில் நேரம் செலவிடவில்லை என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் என்று எப்படி நான் அறிய முடியும்? எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவரை குறித்து. அவர் எனக்காக மரித்தார், உண்மைதான். அவர் எனக்காக உயிர்த்தார், உண்மைதான். இன்னும் அவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவர் கிருபை குறித்து, அவர் இரக்கத்தை குறித்து அறிய வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, உணர வேண்டிய காரியங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் இருக்கணுமே நம்முடைய வாழ்க்கையில. அதை நினைக்க நினைக்க நினைக்க, அவர் அன்பை பார்க்க பார்க்க பார்க்க, அவர் அன்பை உணர உணர உணர, அவர் எப்படிப்பட்டவரோ என்று அது தெரிய தெரிய தெரிய, நாங்க கவனிங்க, நம்ம இந்த உலகத்துல சோர்ந்து போகவே மாட்டோம். நான் அடிக்கடி, மனுஷங்க தானே, இப்ப நான் சொல்லிட்டேன் சோர்ந்து போகவே மாட்டேன், நான் சோர்ந்து போயினே தான் இருப்பேன். அடிக்கடி அந்த அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த படத்தை அடிக்கடி போட்டு பார்த்துக்குவேன். அது முழுமையாக தேவன் அடிப்பட்ட அந்த காட்ட முடியவில்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. போட்டு பார்த்துக்குவேன் நான் சோர்ந்து போன நேரத்துலலாம். இதுக்கு நாம் படுற பாடு கால் தூசி கீழாகாது. அவர் சிலுவைக்கு நாம் படுற பாடு கால் தூசி கீழாகாது. அவர் எனக்காக அடிபட்டாரே, எனக்காக பிட்க கொடுத்தாரே, தன் சரீரத்தை, முழு ரத்தத்தையும் எனக்காக கொடுத்தாரே. அவர் எப்படிப்பட்டவர்? அடிக்கடி அதை போட்டு பார்த்து அழாத குறை, ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் கொஞ்சம்தான் ஆண்டவரே, உங்களுக்கு இன்னும் நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆண்டவரே. எனக்காக நீர் இறங்கி வந்து செய்ததற்கு, நான் இறங்கி போய் செய்வதற்கு இன்னும் நிறைய இருக்குது ஆண்டவரே. சொல்லாமா? அவரை அணுகணுங்க. அவரை அணுகலன்னு சொன்னா தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. 10ஓட 11 வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்போம். அவர் எப்படிப்பட்டவரோ சொல்லலாமா? சொல்லலாமா? அவர் சொல்ல மாட்டீங்களா? அவர் எப்படிப்பட்டவரோ? இயேசுவை அறிந்தவனும் அந்த கேள்வி கேட்டுக்கொண்டே அவரை அணுக வேண்டும். அறியாதவரும் கேட்டுக்கொண்டு அவரை அணுகினால் அவர் நம் வாழ்க்கையில வர பெரியவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல இந்த சர்வீஸை, இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க அவரை அணுகினால்தான் அவர் அன்பை உணர முடியும். நீங்க அவரை அணுகவில்லை என்று சொன்னா, தூரத்திலிருந்து பார்த்தீங்க சொன்னா தெரியாது. சொல்லமா? அவர் எப்படிப்பட்டவரோ. ஹல்லேலூயா! அவர் எப்படிப்பட்டவரோ. அடுத்தது வாசிங்க பிரதர். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க, இந்த வார்த்தையை கேட்க அவர் அணுகினார் பாருங்க. அது கொஞ்சம் ரொம்ப டிராமாட்டிக்கா, ரொம்ப அழகா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கவனிங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் போகும் வழியில். வாசிக்கிறீங்களா? இன்னும் ஃபுல்லா வாசிக்கிறீங்களா? அத முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். அவர் போகும்படி அவருக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்க ஆங்கிலத்தில் சொல்லுகிறது so he ran ahead and climbed. கன்னடத்தில் அழகா சொல்லுகிறது பாருங்க. ಆಗ ಆತನನ್ನು ನೋಡುವ ಹಾಗೆ, ಆಗ ಆತನನ್ನು ನೋಡುವ ಹಾಗೆ ಅವನು ಮುಂದಾಗಿ ಓಡಿ ಹೋಗಿ ಒಂದು ಆಲದ ಮರವನ್ನು ಹತ್ತಿದನು.
இது எப்படி அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது, இயேசு ஒரு வழியில் நடந்துக்கிட்டு போறாரு, இவரு அதே ரோட்ல அவருக்கு முன்னாடி ஓடுறாரு, அதே வழியில அவருக்கு முன்னாடி ஓடுறாரு, ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றாரு. அவர் இயேசு அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றாப்ல. இந்த குழந்தைங்க பண்ணது பார்த்துருக்கீங்களா? என்னென்ன கூத்து பண்ணோம், நம்ம பார்க்கணும், நம்ம அப்படி கொஞ்சம் பார்க்காம பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. நம்ம அவங்கள கவனிக்கணும், நம்ம அவங்கள கவனிச்சு ஐயோ ஹாய் அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லணும், நம்ம சிரிக்கணும், நம்ம அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். பார்த்துருக்கீங்களா குழந்தைய? அப்போ இங்க நான் அதை அப்படிதான் நான் கற்பனை பண்றேன். அவருக்கு முன்பாக ஓடி, அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி, கன்னடத்துல அழகா சொல்லுகிறது ஆத்தனன்னு நோடுவ ஹாகே, அவரை பார்க்கணுன்றதுக்காகவே முன்னாடி ஓடி மரத்து மேல ஏறாப்புல. எவ்வளவு பேர் செய்ய போறீங்க? இயேசு என்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஆனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இடைப்பட வேண்டும், என்னோடு கூட அசைவாட வேண்டும், என்னோடு கூட அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் பார்க்கும்படி அட்டென்ஷன் சீக்கிங், முன்னாடி ஓடி மரத்து மேல ஏறி, அதான் உடனே போய் அங்க நிக்கிறாரு, அண்ணாந்து பாக்குறாரு, கூப்பிடுறாரு. எவ்வளவு அழகு! இயேசு என்ன பார்க்கணும்? ரோட்ல போய்கிட்டு இருக்காரு, எவ்வளவு ஜனங்க, அவரை தவிர வேற யாருன்னா மரத்துல ஏறினாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சகையோட கூட மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் இருக்கு, இந்த ஒரு காஸ்பல்ல மட்டும்தான் இருக்கு இந்த விஷயம். அப்போ அவர் முன்னாடி ஓடுறாரு, முன்னாடி ஓடி இயேசு அவரை பார்க்கணும். இயேசு உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா உங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் கவனிங்க, என்னுடைய அணுகுமுறையை கொஞ்சம் கவனிங்க. நான் அவரை அணுகும் போது அவருக்காக நான் இந்த இதை செய்யறான் பார்ப்பா, எனக்காக இதை செய்யறான் பார்ப்பா, எனக்காக இதை செய்யறான் பாரு, நான் இன்னும் அவனுக்காக கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யணும். இது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தானே? சொல்லலாம், இயேசு எப்படிப்பட்டவரோ சொல்லமா? இயேசு எப்படிப்பட்டவரோ, அவருடைய அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த அணுகுமுறையில் தவறும்போது தான் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாம நாம் இருக்கிற நிலையிலேயே அப்படியே இருக்கிறோம். இன்னும் அதே தரித்திரம், இன்னும் அதே கவலை, இன்னும் அதே வியாதி, இன்னும் அதே நிலை, இன்னும் உயராத சூழ்நிலை. அதே நிலையில் நான் இருப்பதற்கு காரணம், நான் அவரை அணுகவில்லை சரியாக. ஓடுறார், குடுகுடுன்னு பார்க்கும்படி ஓடுறார். இயேசு அவரை பார்க்கட்டும்னு சொல்லி ஓடி இருப்பாரு. இது வேணும் எனக்கும் உங்களுக்கும். அட்டென்ஷன் சீக் பண்ணும். ஆண்டவருக்காக நான் என்ன செய்யறேன் என்பது ரொம்ப அவசியம். அவரை தேட, அவரை அணுக, அவர் 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 சமூகத்தை சேர நான் எவ்வளவு தியாகம் பண்றேன், எவ்வளவு நேரம் நான் கொடுக்கிறேன் அவருக்கு, அவர் சமூகத்தில் எவ்வளவு நேரம் நான் காத்திருக்கிறேன். ஆராதனைக்கு வரணும், ஜெபத்துக்கு வரணும்னு சொன்னா எனக்கு செலவு ஞாபகம் வந்துடுது, பணம் ஞாபகம் வந்துடுது, வேலை ஞாபகம் வந்துடுது, எப்படி வர்றதுன்னு ஞாபகம் வந்துடுது, சோம்பேறித்தனம், அசட்ட. கொஞ்சம் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஹல்லேலூயா. முதல் உறவு முக்கியம், பிறகு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். சொல்லமா, அவன் அணுகினான், சகேயு அணுகினான்.